இன்னைக்கு போர்ச்சுகல் டீம் ரொம்பவுமே மட்டமாக விளாண்டாங்க. குரூப் ஸ்டேஜில் விளாட்ற மாதிரி நாக் அவுட் ஸ்டேஜில் விளாண்டுட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. அட்லீஸ்ட் ரொனால்டோக்காக ஏதாச்சும் அவங்க இன்னைக்கு மேட்சை வின் பண்ணிருக்கலாம். பட் அவங்க வின் பண்ண தவறிட்டாங்க. இன்னும் என் மண்டைக்குள்ள என்ன கொஸ்டின் ஓடிட்டு இருக்குன்னா, எதுக்காக இந்த 3 மிட்ஃபீல்டர் போர்ச்சுகல் டீம்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. புருனோ ஃபெர்னாண்டஸ், ஒட்டிங்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவல் நெவிஸ், இவங்க 3 பேருமே ப்ராப்பராகவே பாஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே பாஸ் பண்ணி விளாண்டுக்கிறாங்க. எப்போ நூனோ மெண்டிஸ் மேட்ச்ல இருந்து வெளியே போனாரோ அப்பயே எனக்கு ஹோப் போயிடுச்சு, இன்னைக்கு போர்ச்சுகல் டீம் தோத்து போயிருன்ட்டு. அட்லீஸ்ட் 90 நிமிஷத்துலேருந்து எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஏதாச்சும் இங்கே ஹோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் முடிய மேட்சை எழுத்துட்டு போயிருக்கலாம். பட் அதையும் பண்ண இவங்க தவறிட்டாங்க. ரொனால்டோக்கு 40+ ஏஜுக்கு மேலே ஆகுது. அவர் ஏஜுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு அகெயின்ஸ்டா உசுரை கொடுத்து விளாண்டாரு. நாட் ஒன்லி திஸ் மேட்ச், நேஷனல் லீக்லையும் ஸ்பெயினுக்கு அகெயின்ஸ்டா ரொனால்டோ விளாண்டனால மட்டும்தான் போர்ச்சுகல் டீமே வின் ஆச்சு. பட் போர்ச்சுகல் டீம் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொனால்டோக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு கண்ட்ரியில ஒரு பிளேயர் ஃபேமஸா இருக்கலாம், பட் ஒரு பிளேயருக்காக ஒரு கண்ட்ரியே ஃபேமஸா இருக்குன்னா அது ரொனால்டோக்காக மட்டும்தான். எனக்கு இன்னும் அந்த மேட்ச்ல இருந்து வெளியவே வர முடியல. அது ஒரு நைட்மேர் மாதிரி தான் இருக்கு. போன தடவை மொராக்கோ கூட தோத்து வெளியே போனது ரொம்பவே மன கஷ்டமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் இந்த தடவைதாச்சும் ரொனால்டோக்காக கப்பை வின் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தேன். நீங்க இன்னைக்கு மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எது அவங்க பண்ண மிகப்பெரிய பிளண்டர்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுவுடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். திஸ் இஸ் அஜீஸ் சைனிங் ஆஃப். பை.